Hi students, this is Alex here. Exercise 5.1, question number 1. Study and complete the following pattern அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்றதை ஸ்டடி பண்ணலாம். இப்போ 1 into 1 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து 1 வருது. அடுத்து 11 into 11 அப்படின்னு போடும்போது 121 வருது. அடுத்தது 111 into 111 போடும்போது 1 2 3 2 1 வருது. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்றோம். அதாவது நடுவில் ஒரு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு சைடும் வந்து சிமெட்ரிக்கலா நம்பர்ஸ் இருக்கு, அண்ட் அதோட ஒன்று கம்மியா இருக்கு. இப்போ நடுவில் ஒரு நம்பர் இருக்கு, அதோட ஒன்று கம்மியா, ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ இதை ஃபாலோ பண்ணி நம்ம 111 இன்டூ 1111 இன்டூ 1111 அப்படின்னா நடுவில் ஒரு நம்பர் 4 இருக்கும், அதுக்கு ரெண்டு சைடும் 3 இருக்கும், அதுக்கு ரெண்டு சைடும் 2 இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் 1 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் நம்ம நம்பர்ஸ்ல அப்சர்வ் பண்றது நம்ம இங்க அப்ளை பண்றோம். இப்போ இதுவே இங்க 11111 இன்டூ 11111, ஸோ 5 1 இருக்கு இங்க. ஸோ இந்த 5 1ஐயும் நம்ம இன்னொரு ஒரு 5 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆக்சுவலா இங்க 5 வந்துடும். அதுக்கு ரெண்டு சைடும் வந்து 4 இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து 3 இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் 2 இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து 1 இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத ஸ்டடி பண்ணி அந்த மீதி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 3 + 6 வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இந்த இடத்துல இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 9 கிடைக்குது. அதே மாதிரி 9 + 12 வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து மேல இருக்கிற நம்பர் கிடைக்குது. அப்போ இந்த நம்பர் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 6 + 6 + 9 = 15. ஸோ இந்த இடத்துல 15 வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 12 and 15 இதை ஆட் பண்ண போறோம். ஸோ 12 + 15, 5 + 2 7, 1 + 1 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு 27 வரும். இதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா இங்க இந்த பாக்ஸ்ல இருக்க நம்பர் வரணும். ஸோ 15 + 21, 5 + 1 6, 1 + 2 3. ஸோ இது வந்து 36. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இங்க எழுத போறோம். ஸோ இது வந்து 21 + 27, 7 + 1 8, 2 + 2 4. ஸோ இது வந்து 48. அடுத்தது 24 and 36, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 24 + 36. ஸோ 6 + 4 10, ஒன்று கேரி ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் 2 + 3 5 + 1 6. ஸோ இங்கே 60 வந்துடும். ஸோ இந்த பாக்ஸில் 60. ஒன்ஸ் அகைன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 36 + 48. ஸோ 8 + 6 வந்து 14, ஒன்று கேரி ஓவர் ஆகும். 3 + 1 4, 4 + 4 8. ஸோ இந்த இடத்துல 84. அண்ட் ஃபைனலாக இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் இங்கே வரும். ஸோ 60 + 84, 0 + 4 4, 6 + 8 வந்து 14. ஸோ இது வந்து 144. ஸோ கொடுத்துருக்க இந்த பேட்டர்னை வச்சு நம்ம அந்த அன்னோன் வேல்யூஸ்ல இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இன் த ஃபாலோயிங் நம்பர் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்ன் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு வந்து 50 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல, அடுத்தது 51 இருக்கு. ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு +1 சேர்த்துருக்காங்க, அப்போ 51 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது நமக்கு 53 இருக்கு, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க +2 போட்டிருக்காங்க, அதனால தான் 53 இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 56 இருக்கு, அப்போ 56 வரணும் அப்படின்னா இது கூட +3 போட்டால் தான் 56 வரும். 56க்கு அப்புறம் 60 இருக்கு இல்லையா, அப்போ 60 இருக்கும்போது இவங்க வந்து +4 போட்டிருக்காங்க. அப்போ அடுத்தது நம்ம வந்து இது கூட +5 போட்டா நமக்கு வந்து 65 வரும். அடுத்த நம்பர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் +6 போடும்போது
71 வரும். 65 plus 6 வந்து 71. அடுத்தது plus 7 போட்டா 71 plus 7 வந்து 78 வரும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து 65, 71, 78. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 77 இருக்கு, அதுக்கப்புறம் 69 இருக்கு, அப்புறம் 61 இருக்கு, அப்புறம் 53 இருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது -77ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 69 வருது. மறுபடியும் இதுல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, 61 வருது. மறுபடியும் 8 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ 53 வருது. இப்போ மறுபடியும் நான் 8 சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து அடுத்த நம்பர் வரும். இது வந்து 45 வரும். மறுபடியும் இதுல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு வந்து அடுத்த நம்பர் கிடைக்கும். அது வந்து 37. மறுபடியும் இதுல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம். 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அடுத்த நம்பர் வந்து 29. ஸோ அவங்க கேட்ட நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படின்னும் போது கொடுத்துருக்கிறது தாண்டி 45, 37, 29. இப்போ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, 10 இருக்கு, அப்புறம் 20 இருக்கு, அப்புறம் 40 இருக்கு, 80 இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 10 into 2 போட்டிருக்காங்க, அப்போ 20 வருது. திரும்பி 20 into 2 போட்டால் 40 வரும், 40 into 2 போட்டால் 80 வரும். இப்போ இதே மாதிரி நான் வந்து 80 into 2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து இது into 2 போடும்போது 80 into 2 வந்து 160 வரும். மறுபடியும் இதை வந்து into 2 அப்படின்னு போட்டோம்னா 16 2 32, ஸோ 320 வரும். மறுபடியும் இதை வந்து into 2 அப்படின்னு போட்டோம்னா 32 into 2 வந்து 64, அப்போ இது வந்து 640 அப்படின்னு வரும். ஸோ into 2 அப்படின்றதான் பேட்டர்ன். அப்போ அவங்க கேட்ட நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து ஆஃப்டர் 80 வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160, 320 and 640. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 21/33 இருக்கு. அடுத்தது இது எப்படின்னா இப்போ 21 அப்படின்னு பார்க்கறத விட 1, 2 அப்படின்னு பார்க்கணும், லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். இப்போ இது பாருங்க 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. இது வந்து 4, 4, 4 அப்படின்னு இருக்கு. அடுத்தது 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ 5, 5, 5, 5 இருக்கு. அப்போ அடுத்தது கண்டிப்பா என்ன வரும், 1, 2, 3, 4, 5 வரும். 6, 6, 6, 6, 6ன்னு 5 டைம் வரும். ஆக்சுவலா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாத்தீங்களா, இங்க மேல லாஸ்ட்ல அதாவது தலை இந்த பக்கம் இருந்து வரும்போது இங்க என்ன இருக்குதோ அத்தனை டைம் இது ரிப்பீட் ஆகுது. இங்க 3 இருக்கா, அதனால இதோட நெக்ஸ்ட் நம்பர் 4 வந்து இங்க 3 டைம் ரிப்பீட் ஆகுது. இங்க 4 இருக்கா, இதோட நெக்ஸ்ட் நம்பர் 5 வந்து 4 டைம் ரிப்பீட் ஆகுது. அப்ப 5 இருந்தா இதோட நெக்ஸ்ட் நம்பர் 6, அது வந்து 5 டைம் ரிப்பீட் ஆகணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நான் வந்து இப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டேன்னா 6 டைம்ஸ் வந்து 7 வரணும். 7, 7, 7, 7, 7, 7 அப்படின்னு வரணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம தலையில் எழுதும்போது லாஸ்டா போட்டது 6, இதோட அடுத்த நம்பர் வந்து 7, அது வந்து 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. 8 வந்து 7 டைம்ஸ் சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ நமக்கு லாஸ்ட்ல வந்து இங்க 7 இருக்கு, நெக்ஸ்ட் நம்பர் 8, அது 7 டைம்ஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ நம்ம பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் எழுதிடலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருந்தாங்க, அவங்க கேட்ட நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து இந்த 3 நம்பரும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கன்சிடர் தி ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். இப்போ 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 1 இருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 2 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எழுதணும். திரும்பவும் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1 + 2 வந்து 3. அகைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 + 3 வந்து 5. ஒரு 3 + 5. ஸோ ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 8, இப்போ 5 + 8 வந்து 13, 8 + 13 வந்து 21, அப்புறம் 13 + 21 வந்து 34, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 55. ஸோ இது மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு. இப்போ நமக்கு வந்து 1 + 3 = 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 1 + 3 + 8 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3 + 8 அப்படின்னா 1 + 3 4, 4 + 8 வந்து 12. இந்த இடத்துல 12 வரும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, 1 3 அப்புறம் 8 இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பரை விட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 + 3 + 8 + 21 கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3 வந்து 4, 4 + 8 வந்து 12, 12 + 21 அப்படின்னா நமக்கு 33 வரும். இங்கே எழுதி ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, 12 and 21, ஸோ 33 வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் 1 3 8 21 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பரை விட்டு விட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க, ஒரு நம்பரை விட்டு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1 3 ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க, அப்புறம் 1 3 8 எடுத்திருக்காங்க, அப்புறம் 1 3 8 21 எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்கணும், இந்த நம்பரை விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும். ஸோ அதை எடுக்கலாமா, 1 + 3 + 8 + 21 + 55 = ஆல்ரெடி நம்ம 21 வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம், அதுதான் 33 இருக்கு. அப்போ அது கூட ஒரு 55 நம்ம எடுத்தோம்னா 88 வரும். ஸோ இந்த இடத்துல 88. இப்போ அடுத்து பேட்டர்ன் 2ல வந்து இங்கே 5 - 1ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 4க்கு அடுத்தது 5, அதில் ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே 12 இருக்கு இல்லையா, அப்போ இதோட நெக்ஸ்ட் நம்பர் 13 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 12 வரும். அதே மாதிரி 33 இருக்கு இல்லையா, இதோட நெக்ஸ்ட் நம்பர் 34, -1 போட்டால் எனக்கு 33 வரும். அடுத்து 88 இருக்கு இல்லையா, இதோட நெக்ஸ்ட் நம்பர் 89, ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 88 வரும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு பேட்டர்னாக நம்ம அப்சர்வ் பண்ணி இதை ஃபில் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன வரும்ன்றதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, கொஸ்டின் மார்க் நம்ம ரப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து இப்படி இருக்கு, இப்படி டேர்ன் ஆயிருக்கு, மறுபடியும் இப்படி டேர்ன் ஆயிருக்கு. ஸோ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, இப்படி வருது. அப்போ என்ன ஆகும்னா ஏ வந்து இந்த மாதிரி வரும், கேபிட்டல் ஏ. ஸோ இதான் ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த கொஸ்டின் மார்க்கை ரப் பண்ணிடலாமா. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இருக்குது. ஸோ இந்த n வந்து இங்கே என்ன இருக்கு பாருங்க, இப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. திரும்ப இது வந்து இப்படி மறுபடியும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. மறுபடியும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா திரும்பி இதே மாதிரியே வரும், இந்த செகண்ட்ல இருக்க மாதிரியே வரும், Z மாதிரி வரும் அந்த n. மறுபடியும் இங்க இது கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் ஆயிட்டு திரும்ப ரொட்டேட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி வரும், தலைகீழ வந்துடும். மறுபடியும் இது இப்படி ரொட்டேட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை ரப் பண்ணிட்டு இப்போ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இது வந்து இப்படி வந்துடும், இப்படி வரும். இந்த எம் டபிள்யூன்றது இந்த ஷேப்ல வந்துடும். இன்னும் கிளியரா போடுறேன். ஸோ இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வந்துடும். திரும்ப இது இப்படி ரொட்டேட் ஆன பிறகுதான் இப்படி எம் மாதிரி வருது. மறுபடியும் ரொட்டேட் ஆகும்போது இந்த பக்கம் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து மறுபடியும் இதை ரப் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் டபிள்யூ. ஸோ அது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த மிஸ்ஸிங் வேல்யூ நம்ம போட்டுடலாம். அடுத்து இங்க செகண்ட் பாத்தீங்களா, இப்படி ஒரு சர்க்கிள், ஒரு ஏரோ மார்க் வந்து இப்படி ரைட் சைடு இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு, இங்க டவுன்வர்ட் இருக்கு. இப்போ நான் இது வந்து ஒரு பொசிஷன் நேம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 1 இந்த பாக்ஸ்ல 1 2 3 4 அப்படி பொசிஷன் நேம் பண்ணனா, இந்த 1 வந்து இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு, இப்படி ரொட்டேட் ஆகி வந்துருச்சு. இந்த இதே வந்து இப்படி ரொட்டேட் ஆகி வந்துருச்சு. அப்போ 2 இந்த இடத்துல வந்துடும், 3 இந்த இடத்துல வந்துடும், 4 இந்த இடத்துல வரும் இல்லையா. அப்போ ரொட்டேட் ஆகி இப்படி வரும்போது நமக்கு இது கிடைச்சிருச்சு. அப்போ மறுபடியும் இது வந்து இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா 1 வந்து இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், 3 இங்கே வரும், இங்கே 4 பொசிஷன் வரும். ஸோ அப்போ 1 இருக்கிற இடத்துல இது இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி வரும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சர்க்கிள் அண்ட் அந்த ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி வரும். ஸோ இப்படி ஏரோ மார்க் இப்படி போட்டு கொஞ்சம் கிளியராக போடுறேன். ஸோ இப்படி போட்டு
இந்த ஏரோ மார்க் வந்து இப்படி போட்டு கொஞ்சம் பிளாக் கலர்ல இப்படி இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து வேற ஒரு கலர் வச்சிருக்காங்க. ஸோ இது உள்ள வந்து நம்ம கொஞ்சம் கலர் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ இது முடிச்சாச்சு. பட் ஆனால் இதோட கம்ப்ளீட் ஆகல. திருப்பி இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது பொசிஷன் 3ல வரணும். ஸோ இந்த இடத்துல மேலே வந்துடும். ஸோ பொசிஷன் 3ல இப்படி மேலே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் வந்து இப்படி நம்ம உள்ள சும்மா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்ட் மறுபடியும் இது இப்படி ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டயக்ராம் வந்துடும். இப்போ அடுத்து செகண்ட் ரோலையும் இதே மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே அப்சர்வ் ஆகுதான்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கு இல்லையா, இது மறுபடியும் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மறுபடியும் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த பாக்ஸ் வந்து இங்க கீழே வரும், இந்த இடத்துல வரும். திரும்ப ரொட்டேட் ஆச்சுன்னா பாக்ஸ் இங்க வரும், அப்புறம் இங்க வரும். ஸோ அப்போ கரெக்டா அதே தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிறத அப்படியே வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து முதல்ல இந்த கொஸ்டின் மார்க்கை கிளியர் பண்ணிடலாம். கொஸ்டின் மார்க்கை கிளியர் பண்ணாதான் நம்ம இந்த இடத்துல நீட்டாக வரைய முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேலே இருக்கிறத அப்படியே வரைய போறோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் மேலே என்ன இருக்கோ எக்ஸாக்டா அது வந்து கீழே வந்து காப்பி பண்ண போறோம். ஸோ இந்த 3 கொஸ்டின் மார்க்கையும் நம்ம ரப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வரையலாமா? ஸோ இப்போ பாருங்க, இங்க வந்து ஒரு சர்க்கிள், ஒரு ஆரோ மார்க், இங்க வந்து ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு ஆரோ மார்க், அப்புறம் இங்க வந்து இப்படி ஒரு சர்க்கிள், இங்க ஒரு ஆரோ மார்க், இங்க வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ அந்த கலர் வந்து உள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலர் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துடுறோம், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இந்த ஒரு பேட்டர்ன்ல இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிருக்கு, ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும், அப்பதான் இப்படி வரும். இது மறுபடியும் ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வராது. அப்போ நம்ம வேற பேட்டர்ன் தான் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மேல இருக்கிறத வந்து இப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது வந்துடும். பட் ஆனால் நம்ம அது ரேண்டமான ஆர்டர்ல எடுக்க முடியாது. ஸோ நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இந்த 2 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து அப்படியே வெளியே போகுது. அப்போ இதுவும் ஒரு சிமிலரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி போடலாமா? ஸோ இப்போ இந்த 2 இடத்துல சிமிலரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி போடலாம். இப்போ நான் இந்த கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அந்த பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோமா, அது வந்து வேற ஒரு கலர் இருக்கு, அந்த கலரை நம்ம இங்க ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆரோ மார்க் வந்து இங்க டுவர்ட்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம போட போறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து இந்த ஆரோ மார்க் வந்து இப்படி போடணும், கிளியரா தெரியணும். அதனால அந்த எட்ஜில் டச் ஆகாம போட்டாதான் அந்த ஆரோ வந்து இருக்கிறது கிளியரா தெரியும். ஸோ இப்போ கிளியரா தெரியுது பாருங்க. ஸோ அப்போ இந்த டயகனலி வந்து இந்த 2 வந்து இப்படி டுவர்ட்ஸ் வெளியே போகுது இல்லையா, அப்போ இது 2 டுவர்ட்ஸ் உள்ள வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணி நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் நம்பர்ஸ் பை யூக்ளிட்ஸ் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேர் ஆஃப் நம்பர்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 25, 35 இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, இது 25, 10 அப்படின்னு வந்துடும். 35 மைனஸ் 20 வந்து 10. இப்போ மறுபடியும் இதுல சின்ன நம்பரை அப்படியே வச்சுட்டு இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதே ஆர்டர்ல எழுதலாம். பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும். ஸோ 25 மைனஸ் 10 போட்டுட்டு சின்ன நம்பர் அப்படியே வச்சுக்கணும். இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா 25 மைனஸ் 10 வந்து 15, 10. ஸோ ஒன்ஸ் அகெயின் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுட்டு சின்ன நம்பர் அப்படியே வச்சுக்கணும். இது வந்து 15 மைனஸ் 10 வந்து 5, 10 வந்து அப்படியே இருக்கும். அடுத்தது
சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து பெரிய நம்பர் வந்து 10, சின்ன நம்பர் வந்து 5. ஸோ இது 5,5 ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா இதுல இருந்து HCF ஆஃப் 25, 35 இஸ் 5 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ சப்டிவிஷன் 2 ஒர்க் அவுட் பண்ணலாமா? இப்போ நமக்கு முதல்ல கொடுத்த பேரை வந்து நம்ம எடுத்துக்கணும். 36ம் 12ம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும், சின்ன நம்பர் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்? 36 மைனஸ் 12 வந்து 24. ஸோ 24, 12 அப்படின்னு வரும். இப்போ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும், ஏன்னா பெரிய நம்பர் 24, சின்ன நம்பர் 12. இப்போ சின்ன நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ 24 மைனஸ் 12 இஸ் 12, இன்னொரு 12 அப்படியே இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா? ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா இதோட HCF ஆஃப் 36, 12 இஸ் 12 அப்படின்னு அர்த்தம். அடுத்து 15 and 29 இருக்கு. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? 15 and 29. ஸோ சப்டிவிஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்க பேரை வந்து தனியாக 15, 29 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ இதில் சின்ன நம்பர் ஆசிரியஸ் வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பரை கமா போட்டு எழுதணும். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 அப்படியே இருக்கும். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9 மைனஸ் 5 வந்து 4, 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ 15ம் 14ம் இருக்கு. இப்போ மறுபடியும் இதில் வந்து பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துக்கணும், சின்ன நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இது 1, 14 வந்திருக்கு. ஸோ இதில் மறுபடியும் சின்ன நம்பர் ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடும்போது 1, 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன நம்பர் அப்படியே இருக்கு, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்படின்னு போட்டோம்னா இது 1, 12 அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் சின்ன நம்பர் அப்படியே இருக்கு, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர்னு போடும்போது நமக்கு வந்து 12, 1, 11 வருது. ஸோ 1, 11 மைனஸ் 1 அப்படின்னு போட்டால் 1, 10 வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 1 சின்ன நம்பர் இருக்கு, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடும்போது 1, 9 வருது. திரும்பவும் சின்ன நம்பர் அப்படியே இருக்கு, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடும்போது 1, 8. ஸோ இது அப்படியே இந்த இடத்துல கண்டினியூ பண்ணலாமா? ஆக்சுவலாக இது ஒன்னா சப்ராக்ட் ஆகுறதுனால நமக்கு நிறைய டைம் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஸோ 1 சின்ன நம்பர் வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா 1, 7. அடுத்து 1, 7 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ 1, 6 வரும். ஸோ மறுபடியும் சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டால் 1, 5. மறுபடியும் சின்ன நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டால் 1, 4 வரும். அடுத்து சின்ன நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா 1, 3 வரும். அடுத்து சின்ன நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா 1, 2 வரும். அடுத்து 1, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர்னா 2 மைனஸ் 1 வரும், 1, 1 வரும். ஒன்ஸ் இது ஈக்குவல் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் HCF. அப்போ HCF ஆஃப் 15, 29 இஸ் 1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த HCF ஆஃப் 48 and 28ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ 48 வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எடுத்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 2, 4 வரும். மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1, 2 வரும். மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். 3ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். அப்போ 48 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 2 into 2 into 2 into 3 அப்படின்னு போட்டாச்சு. இதே மாதிரி 28 வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 டைம் போட்டிங்கன்னா 14 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும். அதுக்கப்புறம் 7 டைம் போட்டால் 1 வரும். அப்போ 28 அப்படின்றது 2 into 2 into 7. இப்போ HCF எடுக்கும்போது ரெண்டுத்துலையுமே காமனாக இருந்தால் நம்ம அதை ஒரு பேர்லேருந்து ஒன்று எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக இதுலேருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2வும் இன்னொரு 2வும் எடுத்துக்கலாம். அப்போ HCF அப்படின்னும் போது 2 into 2 which is 4. இப்போ அடுத்து ஃபர்தராக find HCF of 48 and the number obtained by finding the difference அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 48 எடுத்துக்கிட்ட போகிறோம் and 48 minus 28 இதுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 48 and இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 48லேருந்து 28 எடுத்தீங்கன்னா 0 to 20 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம 48 ஃபேக்டர்ஸாக எழுதுனா 2 into 2 into 2 into 2 into 3 அப்படின்னு வந்துடும். 20 ஃபேக்டர்ஸாக எழுதும்போது 20
2 டைம் டிவைட் பண்ணால் 10 வரும், 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும், 5ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ரெண்டு 2வை நம்ம ஒரு 2 எடுத்துப்போம். அப்போ இதோட HCF அப்படின்னும் போது HCF ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 விச் இஸ் 4. அப்போ நம்ம முதல்ல போட்டதும் 4 தான், இப்போ வந்திருக்கிறதும் 4 தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட டிஃபரன்ஸ் எடுத்து HCF எடுத்தாலும் சேமாக தான் வரும். ஸோ இங்கே வந்து ஃபைன் HCF ஆஃப் 48 and 24 கேட்டிருக்காங்க, அது டேரெக்டாக போட்டோம். அப்புறம் HCF அந்த நம்பரோட ஃபைண்டிங் த டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம், அந்த டிஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இங்கே இருக்கு 40 மைனஸ் 28. ஸோ இதுக்கு HCF போட்டாலும் அதே 4 தான் வருது. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா give instructions to fill in a bank withdrawal form issued in a bank. ஸோ இப்போ நம்ம பேங்க்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வித்ட்ரால் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ஃபில் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சாம்பிள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரான்ச். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 ஃபில் பிரான்ச் நேம். ஸோ எந்த பிரான்ச் அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். இது நம்பர் 1. அடுத்து இந்த இடத்துல நம்பர் 2 டேட் ஃபில் பண்ணணும். நம்ம என்னைக்கு வித்ட்ரா பண்றோம் அப்படின்ற டேட்டை ஃபில் பண்ணணும். ஃபில் தி டேட். அதுக்கு அடுத்தது நம்ம எவ்வளவு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்பர்ல எழுதணும். அப்புறம் இந்த இடத்துல வேர்ட்ஸ்ல எழுதணும். ஸோ இந்த தேர்ட் வந்து fill the amount of withdrawal in numbers. என்ன வேல்யூ அப்படின்றத நம்பர்ஸ்ல கொடுக்கணும். அதே மாதிரி fill the amount of withdrawal in words. ஸோ வேர்ட்ஸ்ல ஃபில் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல நம்ம சேவிங் பேங்க்ஸோட அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபில் தி அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா ஃபில் பண்ணணும். ஃபில் தி அக்கௌண்ட் நம்பர். அடுத்தது சிக்னேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ இது 6th அக்கௌண்ட் ஹோல்டரோட சிக்னேச்சர். இப்போ நம்ம எடுக்கிறோம்னா நம்ம சைன் போடணும். ஸோ ஃபில் தி சிக்னேச்சர். இல்லை நம்ம ஃபில்னு போட வேண்டாம், புட் தி அக்கௌண்ட் ஹோல்டர் சிக்னேச்சர். அக்கௌண்ட் ஹோல்டர் சிக்னேச்சர். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எழுதிடும். ஸோ கிளியரா தெரியறதுக்காக யாரோட அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றோம் அப்படின்றதுக்காக fill the account holders name. ஸோ இதெல்லாம் தான் instructions to fill a bank withdrawal form issued in a bank. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணலாம். இந்த இடத்துல ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. அது இன்டர்லாம் பேங்க் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக அதை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க, அது யார் இஷ்யூ பண்றாங்க, யாருக்கு கொடுக்குறோம், என்ன அமௌண்ட், அதெல்லாம் வந்து அவங்க எழுதிப்பாங்க. இங்க வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்ற இடத்துல நம்ம எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய இடம் வந்து இங்க இருக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். பட் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. இது வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஃபாலோட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த நேம் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆல்பபெட்டிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம போட முடியாது. இப்போ ஜென்ரலாக அவங்க ஒரு 30 பேரை கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொன்னா நம்ம அந்த பேரை அரேஞ்ச் பண்ணுவோம். பட் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட அவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரெல்லாம் லிஸ்ட் எடுத்து அதை வந்து ஆல்பபெட்டிக்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்களாவே எழுதிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா
ஃபாலோ அண்ட் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given below கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர் 10 in the place common to the 3 figures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டு த 3 figures அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. அது மூணுமே மீட் ஆகிற இடம் வந்து இந்த இடம். ஸோ இந்த இடத்துல 10 எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் த நம்பர் 5 in the place common for square and circle only. ஸோ ஸ்கொயரும் சர்க்கிளும் மீட் ஆகிற இடம் இது. ஸோ இந்த இடத்துல 5 அப்படின்னு போடுறோம். 7 in the place common for triangle and circle only. ஸோ ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் மீட் ஆகிற இடம் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம 7 அப்படின்னு போடணும். இங்கே கீழே போட்டுறக்கூடாது, ஏன்னா ஸ்கொயர் இருக்கு. 2 in the place common for triangle and square only. triangle and square only இருக்க இடத்துல இந்த இடத்துல நம்ம 2 அப்படின்னு போடணும். இப்போ 12, 14 and 8 only in square, circle and triangle respectively. ஸோ 12 வந்து only in squareனா வெறும் ஸ்கொயர் மட்டும் இருக்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் சர்க்கிளில் மட்டும் அப்படின்னா இது 14. அப்புறம் ட்ரையாங்கிள் மட்டும் அப்படின்னா 8 இந்த இடத்துல வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் வேற எதுவுமே வரல, வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கு. நான் இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுன்னா அது வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்கே ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 10. இதில் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதை ஃபில் இன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டோட இஎம்ஐஎஸ் நம்பர், ஸோ அது என்ன நம்பரோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இங்கே இப்போ ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர். இது யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இருந்தால் ஃபில் பண்ணுங்க, இல்லாட்டி இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை இனிஷியல் லிவிங் 1 பாக்ஸ் blank. இப்போ ஒருத்தவங்களோட இனிஷியல் வந்து ஏ அப்படின்னா ஏ போட்டு ஒரு பாக்ஸ் blank விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நேம் வந்து லைனாக ஃபில் பண்ணணும். அண்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டோன்ட் ரைட் மிஸ் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து அந்த டைட்டில் நேம் டைட்டில் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல டேட், அப்புறம் மந்த், அப்புறம் இயர் வரணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேமும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபாலோ பண்ணி இனிஷியல் லிவிங் 1 பாக்ஸ் blank. இப்போ இனிஷியல் வந்து பி அப்படின்னா இந்த இடத்துல பி போட்டுட்டு ஒரு blank விட்டுட்டு அதுக்கப்புறம் நேம் வந்து இங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்களுக்கும் வந்து இந்த மிஸ்டர், டாக்டர், ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நேம் டைட்டில் கொடுக்கக்கூடாது. மதருக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது கேண்டிடேட்டோடது. அப்புறம் ஏ டு விச் த கேண்டிடேட் ரிசைட் அப்படின்றது அர்பன் ஆர் ரூரல் அப்படின்றத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 11, த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 15லேருந்து 17 வந்து +2 போட்டிருக்காங்க. இங்கே +3 போட்டு 20 வந்திருக்கு. மறுபடியும் +2 போட்டிருக்காங்க, +3 போட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதை எழுதிடலாம். இந்த இடத்துல 15 இங்கே +2 போட்டதுக்கப்புறம் 17 வருது. அதுக்கப்புறம் இந்த 17 கூட ஒரு +3 போட்டதுக்கப்புறம் 20 வருது. மறுபடியும் இதோட ஒரு +2 போட்டதுக்கப்புறம் 22 வருது. மறுபடியும் +3 போட்டதுக்கப்புறம் 25 வருது. அப்போ என்னன்னா ஆல்டர்னேட்டாக 2, 3, 2, 3 ஆட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ 2 ஆட் பண்ணிச்சு, 3 ஆட் பண்ணிச்சு, 2 ஆட் பண்ணி 3 ஆட் பண்ணிச்சு, மறுபடியும் இப்போ 2 ஆட் பண்ணணும். அப்போ 2 ஆட் பண்ணால் இது வந்து 27 வரும். ஸோ 27 அப்படின்றது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி. அடுத்தது வாட் வில் பி த 25th லெட்டர் இந்த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி இருக்கு, அப்புறம் ஏஏபிபிசிசின்னு 2 டைம் இருக்கு, அப்புறம் எல்லாமே 3 டைம் இருக்கு. ஸோ இது வரைக்குமே எத்தனை ஆச்சு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஆச்சு. இப்போ எல்லாமே 4 டைம் ரிப்பீட் ஆகணும். அதாவது ஏ ஏ ஏ ஏ, அப்புறம் பி 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 பி, அப்புறம் சி 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 4 டைம் ரிப்பீட் ஆகணும். ஆல்ரெடி 18 வரைக்கும் வந்துருச்சு இல்லையா. இது 19 20 21 22 23 24 25. ஸோ நமக்கு வந்து பி வருது. அப்போ 25th லெட்டர் இந்த பேட்டர்ன் அப்படின்றது வந்து பி. ஸோ இந்த பேட்டர்னை முதல்ல அப்சர்வ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது இது வந்து எல்லாம் ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது. ஏபிசி அப்படி ஒரு டைம் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 டைம் வந்திருக்கு, ஏஏபிபிசிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து 3 டைம் வந்திருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்து 4 டைம் போட்டு நான் கவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த டிஃபரன்ஸ் பண்ணி 6th டேர்ம் வந்து 5th டேர்ம் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் வந்து 1 1 போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 வரும்.
அதுக்கப்புறம் அது லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 3 வரும், லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் 5 வரும், லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 8 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 13 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 21 வரும். இப்போ இவங்க 6th and 5th தானே கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 6th and 5th டேர்ம்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 8 - 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 - 5 வந்து 3. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3ன்றது ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது இந்த 11th டேர்ம் இன் தி லூகாஸ் சீக்வன்ஸ். லூகாஸ் சீக்வன்ஸ் அப்படின்றது ஃபிபனாக்கி சீரிஸ் சீக்வன்ஸ் மாதிரி தான். இது என்னன்னா 1-3ல ஆரம்பிக்கும். 1-1ல ஃபிபனாக்கி சீரிஸ் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இது 1-3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 7 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 11 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 18 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 29 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 18 + 29 இது 7, அதுக்கப்புறம் 47 வரும், லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 9 + 7 வந்து 16, அதுக்கப்புறம் இங்க 7 வரும். இது வரைக்கும் எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் ஆச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், அது 10th நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7 + 6 வந்து 13, இங்க 1 வந்துடும், 5 + 7 வந்து 12. இதுக்கு அடுத்தது 123யும் 76ஐயும் ஆட் பண்ணோம், அதுதான் வந்து 11th டேர்ம். ஸோ 9 9 1. ஸோ ஆப்ஷன் ஏ 199. அடுத்தது HCF ஆஃப் 26 and 54 is 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 54 and 28 கேட்குறாங்க. ஆக்சுவலாக HCF ஆஃப் 54ம் 26ம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நான் இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. HCF ஆஃப் இது பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும். ஸோ 54ல 26 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஒன்று பாரோ பண்ணிட்டேன், 14ல 6 போயிடுச்சுன்னா 8, இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் 4 இருக்கும், 4ல 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆக்சுவலாக 28 and இந்த 26 அப்படியே தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து 54 and 28 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது 54 as it is எடுத்துட்டு ஆல்ரெடி இதோட டிஃபரன்ஸ் வந்து 28 இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெண்டு நம்பரோட HCF என்னவோ அதே தான் அந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரோ அதோட டிஃபரன்ஸ் எடுக்கிறதும் வரும். அப்போ இதோட HCF வந்து 2 தான் வரும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி